ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய லென்த், அதாவது வந்து டியூரேஷன் பற்றியும் அண்ட் ட்ரெய்லர் டியூரேஷன் பற்றியும் அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்றது ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜனநாயகன் படத்தோட டியூரேஷன் வந்துன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்கும். 3 மணி நேரம் படமாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ 3 மணி நேரத்துக்கு எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றது தெரியல. 3 மணி நேரத்துக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்கார வைக்கணும். ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் பார்க்க வைக்கணும், எங்கேஜ்மெண்ட் இருக்கணும், மாஸ் இருக்கணும், அங்கங்க பாட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா தான் வந்துனா போர் அடிக்காம போகும், லேக் ஆகாம போகும். ஸோ அந்த வகையில அச்சுவினோத் அவர்கள் எப்படி எடுத்திருக்காருன்னு தெரியல. ஸோ 3 மணி நேரங்கும் போதே வந்து தூக்கி வாரி போடுது, என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அச்சுவினோத் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் நல்லா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ 3 மணி நேரத்துக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் உள்ள இருக்க போகுது அப்படின்றது தெரியல. நிறைய அரசியல் வசனங்கள் இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்டே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மாஸ் இருக்கும். ஸோ சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில ரொம்பவே ஒரு லென்த்தியான மூவி. அண்ட் அடுத்ததா வந்து ட்ரைலர் டியூரேஷன் வந்து 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ட்ரைலர் டியூரேஷன்லாம் ஓகே தான். ஸோ வேற லெவலில் வந்து தெரிக்க விட்டுருவாங்க ட்ரைலர்லாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து ப்ளூ ஃபோர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கோட் படத்தில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த ஒரு வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னா 3 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்க போகுது அது. அண்ட் படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட்டா வெயிட் பண்றது படத்தோட செகண்ட் சிங்கிள் தான். ஸோ கூடிய சீக்கிரமா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஆடியோ லான்ச் தான். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா ட்ரைலர் தான். ஸோ ட்ரைலர் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 31 நைட் 12 மணிக்கு நியூ இயரை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரி 1 ஈவினிங் எதனா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ ஈவினிங் தான் நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவினிங் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேற லெவல் சம்பவமா இருக்கும். அண்ட் ஜனவரி பொங்கலை முன்னிட்டு வரக்கூடிய பராசக்தி படத்தோட ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 4 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜனவரி 4 இந்த படத்துக்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ சூப்பரா இருக்க போகுது. அண்ட் அடுத்ததா பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துக்க போறவங்களை பத்தி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. இதுதான் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு முகம் சுளிப்பு ஏற்படுத்திருக்கு. ஸ்பெஷலா யார் கலந்துக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஆடியோ லான்ச் அப்படின்னா அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரஜினியும் கமலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதுக்காக அப்படின்றது உங்களுக்கே தெரியும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை பத்தி வந்து இது பண்ணணும், ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் கமல் ஃபேன்ஸ் வந்து எஸ்கே பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து வந்து போறதுக்காக டிஎம்கே பாக்குற வேலை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதனால தான் வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கு போறாங்க. ஸோ எது பண்ணாலும் சரி ஜனநாயகன் படம் 2026 வேற லெவல் சம்பவம் பண்ண போகுது. ஸோ வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனநாயகன் படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படம்னா 3 மணி நேரத்துக்கு லென்த்தா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.